ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே சுண்டக்காய் குழம்பு போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து எங்கள் பொண்ணு தான் சமைக்க போகிறாங்க. எனக்கு ஒரு தடவை எங்கள் பொண்ணு சமைச்சு கொடுத்தாங்க. இந்த சுண்டக்காய் குழம்பு சூப்பராக இருந்தது. அதனால இன்னைக்கு எங்கள் பொண்ணவே வைக்க சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். சுண்டக்காய் வந்து 1 கப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிடிச்ச பிடி சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள், 5 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயம், அது வந்து அரைக்கிறதுக்காக. இந்த 2 வந்து கட் பண்ணி தாளிக்கிறதுக்காக. பூண்டு முழுசாக போட்டுறணும், வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறணும். இந்த சுண்டைக்காயை வந்து தட்டி வச்சுக்கிறணும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுண்டைக்காயை பாருங்க, இந்த மாதிரி இடிகள் இருந்தால் அதில் இடிச்சுக்கோங்க. போட்டு நச்சு நச்சுக்கிடக்கூடாது, சும்மா ஒரு வடை. இந்த வெங்காயத்தை ஒன்றும் பாதிமா மிக்சியில் ஒரு சுகோட்டு ஓட்டிட்டு வந்துடுங்க. தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து நல்லா ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சுண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அதை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பூண்டு போட்டாச்சு. வெங்காயத்தை ஒன்றும் பாதியமா அரைச்சாச்சு. தக்காளியை நைஸாக அரைச்சாச்சு. இது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக 2 கல் உப்பு போட்டுக்கோங்க. பாதி வதங்கிருச்சு பூண்டும். இப்போ தட்டி வச்ச சுண்டைக்காய் எடுத்து போட்டுருங்க. இந்த வெங்காயம் பூண்டு சுண்டைக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பாதி வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒன்றும் பாதியமா அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. சொல்லுங்க ஷானே, என்ன பண்றோம்? நீங்க சொல்லுங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அப்படி காண்டிக்காய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். சுண்டைக்காய் சொல்லுங்க. சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த அரைச்ச தக்காளி எடுத்து ஊத்திடுங்க. தக்காளியை நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. தக்காளி ஊற்றினதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குழம்பு கொதிக்க விடுங்க. நல்லா சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எங்க பேத்தி பின்னாடியே பாட்டு பாடுறாங்க. ஜாரை கழுவி 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் மாறி போயிடும். சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க. அப்பப்போ அடி பிடிக்க விடாமல் கிண்டிக்கங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஓரளவு பிரிஞ்சிருக்கு. இன்னும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். ஃபஸ்ட்டில் ஊற்றின எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு ரெடி ஆகும். இப்போ ஊற்றின எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து பொடியா நறுக்குன கொத்தமல்லி தலை போட்டுருங்க. கிளறிடுங்க. பாருங்க, அருமையான சுவையில ஒரு சுண்டக்காய் குழம்பு ரெடி. வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எல்லாமே உங்க விருப்பத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நீங்க நல்லா காரம் சாப்பிட்றீங்கன்னா சுருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு அப்படியே ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.